என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? இருக்குக்கா. அக்கா எனக்கு கொஞ்சம் மைக் ஆன் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்துட்டு அப்படியே கிளாஸ் எடுங்க. நான் கேட்டுக்கிறேன். ஓகேம்மா. ஓகே, ஓகே, ஓகே. ஏதாவதுன்னா சாட்ல போடுங்க. நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ஓகே. லாஸ்ட் செஷன் வந்து நமக்கு ரொம்ப லேக் ஆயிடுச்சு ஸ்க்ரீன் அப்படிதானே. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டே வந்து ரியாக்ட்டோட இன்ட்ரோடக்ஷன் எடுத்து இன்ஸ்டாலேஷன் வந்து சொன்னேன். அது ஓகே தானே? அது கிளியர் தானே? இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்களா? இன்னும் இன்ஸ்டால் பண்ணலக்கா. நான் இன்னைக்கு பண்ணிடுறேன்க்கா. கொஞ்சம் இது சரி, இருந்துச்சு. ஓகே. பண்ணல. ஆ. இன்னைக்கு பண்ணிடுறேன். ம். ஓகே, ஓகே. ஸோ அது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, ரியாக்ட் டாம் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டரிங் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ நான் டைரக்ட்டா உங்களுக்கு விஷுவல்ல காட்டி சொல்லிட்டு, அதுக்கப்புறமா பிபிடி வரேன். ஏன்னா பிபிடிலயும் அதே கன்டென்ட் தான் இருக்கும். டைரக்ட்டா பிபிடி பார்த்தா அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ அதனால நான் அத சொல்லிட்டு இங்க வரேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப இந்த ரியாக்ட் பொறுத்தளவுல எனக்கு ரெண்டரிங் நான் இத க்ளோஸ் பண்ணிர்றேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு நான் வந்து ஆப் எல்லாமே ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஓகே. ஸோ, இப்போ இதுல வந்து நம்ம எடுத்த உடனே நமக்கு எப்படி கிரியேட் ஆயிருக்கும்னா, ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன், டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ, அந்த ஃபோல்டருக்குள்ள அந்த என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப், மை ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த நேம் குடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் லைப்ரரி வந்து நம்ம ஃபோல்டர்ல கிரியேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ, கிரியேட் ஆன உடனே உள்ள வந்து நமக்கு நோட் மாடியூல்ஸ், பப்ளிக், சோர்ஸ் இது எல்லாமே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் செஷன்லயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா? ஓகே. ஸோ, இப்ப இதுல வந்து ரெண்டரிங் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ, நார்மலா நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனேவே என்ன இருக்கும்னா, இது உள்ள இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே நமக்கு வந்து டிஃபால்ட்டா எனக்கு செட் ஆகியே வந்துரும். ஓகேவா? ஸோ, இது நம்ம எதுவும் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல எப்படி ரெண்டரிங் நடக்குது அப்படின்றத மட்டும் சொல்றேன். ஸோ, இந்த பப்ளிக் உள்ள போனோம் அப்படின்னா, index.html அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேவா? ஸோ, இந்த HTML ஃபைல்ல இன்னைக்கு என்ன இருக்கு? டாக் டைப் HTML, இந்த லாங்குவேஜ்ல என்ன, இந்த லிங்க்ரல் ஸோ, இது எல்லாமே நம்ம நார்மலா இந்த ஷிஃப்ட் வச்சு நம்ம இந்த 1க்கு மேல அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ல அது குடுத்தாலே நமக்கு வரக்கூடிய கன்டென்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாடி உள்ள பாருங்க. இந்த டைட்டில் வந்து நான் என்ன குடுத்திருக்கேன்? ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்கேன். ஓகேவா? நான் டெர்மினல் ஓப்பன் பண்றேன். ஸோ எப்படி ரன் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இன்ஃபோஸ்மைட்ல நான் ரியாக்ட் 1ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா? ஸோ அந்த ஃபோல்டர் உள்ள எனக்கு இருக்கு. ஸோ அந்த ஃபோல்டர்ல இருந்து என்ன பண்ணணும்னா, என்னோட ஆப்புக்கான ஃபோல்டருக்குள்ள நான் வரணும். ஸோ வந்த அப்புறம் தான் நான் அத ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ உள்ள போனோம் அப்படின்னா, சிடி விச் மீன்ஸ் எனக்கு சேஞ்ச் டைரக்டரி. டைரக்டரின்னா ஒண்ணும் இல்ல ஃபோல்டர்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மை ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். என்னோட ஆப் நேம் நான் இந்த இடத்துல குடுக்குறேன். ஸோ இப்ப எனக்கு இந்த இடத்துல பாத் எப்படி மாறிடுச்சு பாருங்க. டெஸ்க்டாப்ல, இன்ஃபோஸ்மைட்ல, ரியாக்ட் 1ல எனக்கு மை ஆப் உள்ள இருக்கு. ஸோ இத ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, npm ஸ்டார்ட். npm ஸ்டார்ட் குடுத்து என்டர் குடுத்தீங்க அப்டின்னா, லோட் ஆகி எனக்கு வந்து இது வரும். எஸ். இந்த வந்துருச்சா? சோ, இந்த இடத்துல எனக்கு மேல பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன இருக்கு? ரியாக்ட் ஆப்ன்னு டைட்டில் இருக்கு. கரெக்ட்டா? சோ, இந்த டைட்டில் எனக்கு எங்க இருந்து வருது ஆக்சுவலா? இந்த இதுல நான் குடுத்திருக்கேன்னா, சோ டைட்டில்ல என்ன குடுத்திருக்கேன்? ரியாக்ட் ஆப்ன்னு குடுத்திருக்கேன். கரெக்ட்டா? சோ, இந்த டைட்டில் தான் எனக்கு அந்த இடத்துல இருக்குது. அண்ட் ஆல்சோ உள்ள வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இந்த இடத்துல நோ ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதியிருக்காங்க. ஓகே அது இருக்கட்டும். சோ, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிவ் ஐடில ரூட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி, இந்த டிவ் டேக்க குளோஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு? வெறும் ஒரு எம்ப்டி டிவ் தான் இருக்கு. ஓகேவா? சோ இந்த எம்ப்டி டிவ்வுக்கான ஐடி நான் என்ன குடுத்திருக்கேன்? ரூட்ன்னு குடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இதோட ரெண்டரிங் எனக்கு எந்த இடத்துல இந்த ஃபைல் எனக்கு ரெண்டர் ஆயிருக்கும்னா, சோர்ஸ்ல index.js அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேவா? சோ இதுல தான் எனக்கு கம்ப்ளீட் ரெண்டரிங் நடந்திருக்கும். விச் இஸ் இதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் செஷன்லயே பார்த்தோம். ரியாக்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இத இம்போர்ட் பண்ணிக்கணும். கரெக்ட்டா? சோ இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். அண்ட் தென் இம்போர்ட் ரியாக்ட் டாம் ஃப்ரம் ரியாக்ட் டாம் ஸ்லாஷ் கிளையன்ட். இந்த ரியாக்ட் டாம் அப்படின்றது என்ன அப்படின்னா, என்னோட இந்த ரியாக்ட்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ்க்கும், என்னோட ப்ரௌசர் டாம் இருக்கு இல்லையா? சோ இந்த 2த்துக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் மாரி ஆக்ட் ஆகுறது தான் இந்த ரியாக்ட் டாம். ஓகேவா? சோ காம்போனன்ட் ரெண்டர் பண்றதுக்காக நமக்கு யூஸ் ஆகும்.
அண்ட் தென் இப்ப நான் ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ண போறேன்னு வைங்களேன். ஜஸ்ட் எனக்கு ஸ்டைல்ஸ் ஏதாவது அப்ளை ஆகணும் அப்படின்னா, நம்ம HTML ல என்ன பண்ணுவோம்? லிங்க் ரெல் குடுத்து, அது உள்ள ஸ்டைல் ஷீட் href ஈக்குவல் டூன்னு குடுத்து ஃபைல் நேம் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்றத குடுப்போம். கரெக்ட்டா? பட் இந்த Reactல எனக்கு ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல உள்ள குடுக்கணும் அப்படின்னா, இம்போர்ட் சிங்கிள் கோட்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன் டாட் ஸ்லாஷ் விச் இஸ் இந்த டாட் ஸ்லாஷ் என்ன பண்ணும்னா எனக்கு ஒரு ஃபைல வந்து வெளியே எடுத்துட்டு போகும் அந்த மாதிரி ஓகே ஸோ டாட் ஸ்லாஷ் என்ன பண்ணியிருக்கேன் இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ்னு கொடுத்துருக்கேன் இப்போ இந்த இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ்ல எனக்கு என்ன இருக்கு என்ன ஸ்டைல்லாம் இருக்கோ அந்த ஸ்டைல் எல்லாமே என்ன ஆகும் இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல எனக்கு அப்ளை ஆகும் ஓகேவா அண்ட் தென் இங்க வந்து ரிப்போர்ட் வெப் ஐட்டம்ஸ் ஃப்ரம் இதையும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போ என்னோட ரெண்டரிங்குள்ள வரலாம். ஸோ ரெண்டரிங் இப்ப எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் கான்ஸ்ட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ எப்பவுமே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணுவோம், நான் எந்த ஐடி வாங்க போறேனோ அந்த ஐடியோட நேமே நான் என்ன பண்ணிருவேன், இந்த இடத்துல வேரியபிளா வச்சிருவேன். கரெக்ட்டா? ஸோ சேம் அதே தான் இங்கேயும் பண்ணிருக்காங்க. ஸோ கான்ஸ்ட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் அசைன் பண்ணிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு ரியாக்ட் டாம் இப்ப புரியுதா? நம்ம இந்த இடத்துல இந்த ரியாக்ட் டாம் இம்போர்ட் பண்ணாதான் இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் என்னால ரெண்டர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ரியாக்ட் டாம் டாட் கிரியேட் ரூட் ஆஃப் எனக்கு ஒரு ரூட்ட கிரியேட் பண்ணு. விச் இஸ் இதுல நான் என்ன பண்றேன் டாம் மெத்தட் யூஸ் பண்றேன். ஜஸ்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்றத போட்டு இந்த ஐடி நேம் என்ன ரூட். இந்த ரூட் எனக்கு ஆக்சுவலா எங்க இருந்து வருது? இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல நான் இந்த இடத்துல ரூட்ன்னு சொல்லிட்டு ஒன்னு கிரியேட் பண்ணனா ஸோ இங்க இருந்து வர்றதுதான் என்னது எனக்கு இந்த ரூட் ஓகேவா ஸோ இந்த ஐடியா தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் வாங்கி ரெண்டர் பண்ணி வச்சிருக்கேன் தென் ரூட் டாட் ரெண்டர் அப்படின்றத போட்டு உள்ள என்ன பண்ணியிருக்காங்க ரியாக்ட் டாட் ஸ்ட்ரிக்ட் மோட் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த ஆப்பை எனக்கு ரெண்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இங்க லிசன் பண்ணோம் நான் இந்த ஆப்பை ரெண்டர் பண்றேன் அப்படின்னா இது வந்து எனக்கு என்னது ஒரு ஜேஎஸ் ஃபைல் விச் இஸ் இங்க இருக்கா எனக்கு ஆப் டாட் ஜேஎஸ் ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்கேன் எனக்கு நான் இங்க உள்ள வந்து ரெண்டர் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா ஸோ இதை நான் ரெண்டர் பண்ணும்போதே என்ன ஆயிரும்னா மேலையும் நான் அதை இம்போர்ட் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி நான் பழைய கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் ஒரு விஷயத்த நான் இம்போர்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் நான் அதை என்ன பண்ணிக்கணும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும் கரெக்டா ஸோ இப்போ நான் இந்த ஆப் டாட் ஜேஎஸ்ல போய் பார்த்தேன் அப்படின்னா லாஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் ஸோ இங்க எக்ஸ்போர்ட் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல என்னால இம்போர்ட் பண்ணி இங்க ரெண்டர் பண்ணி யூஸ் பண்ண முடியும் ஓகேவா இது வந்து ரெண்டரிங் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சோ இப்போ நம்ம இந்த ஆப் டாட் ஜேஎஸ்ல எனக்கு என்னெல்லாம் இருக்கு ஒரு இமேஜ் சோர்ஸ் இருக்கு இது நான் ஆல்ரெடி போன கிளாஸ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் கரெக்டா ஸோ இமேஜ் சோர்ஸ்ல எனக்கு அந்த இமேஜோட லோகோ அண்ட் தென் இந்த லோகோ இதெல்லாமே வந்து எங்க இருக்குன்னா இந்த பப்ளிக்ல வந்து போட்டு வச்சிருப்பாங்க இதா இருக்க லோகோ டாட் 192.png ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரியாக்டோட இதுதான் ஓகேவா ஓகே ஸோ இமேஜ் வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா எனக்கு கோட் அப்படின்ற டேக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன் எடிட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன் அண்ட் தென் ஓகே ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு வெறும் கிளாஸ் வேணும்னா div class equal to அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன் கரெக்டா பட் இங்க யூஸ் பண்றப்ப என்ன பண்ணா கிளாஸ் நேம் அப்படின்றத யூஸ் பண்ணும் ஸோ கிளாஸ்க்கு பதிலா இன்ஸ்டன்ட் நம்ம ரியாக்ட்ல என்ன யூஸ் பண்றோம் கிளாஸ் நேம் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம் ஓகேவா ஸோ இது உள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன் href அப்படின்றத போட்டு ஒரு லிங்கை மட்டும் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா ஸோ இப்போ இந்த ஓகே ஓகே, ஓகே. ஸோ இன்னொன்னு என்னன்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், சிஎஸ்எஸ்ஸையும் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஆப் டாட் சிஎஸ்எஸ். இந்த இருக்கா? ஸோ அப்போ இதுல உள்ள ஸ்டைல்ஸ். இதுல நான் என்னலாம் பண்ணியிருக்கேன், டெக்ஸ்ட் அலைன் வச்சிருக்கேன், லோகோக்கு ஹைட், பாயிண்டர் ஈவென்ட்ஸ்லாம் வச்சிருக்கேன், அண்ட் தென் மீடியா இது வச்சிருக்கேன், அண்ட் சம் ஸ்டைல்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா ஜஸ்ட் பேக்கிரவுண்ட் கலர் என்ன இருக்கணும், அந்த மாரி வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கீ ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ கீ ஃப்ரேம்ஸும் செட் பண்ணியாச்சு. இதுல வந்து என்ன ஆயிருக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா சோ அதோட அவுட்புட் தான் எனக்கு இந்த இடத்துல வருது சோ என்ன ஆயிருக்கு எனக்கு ஒரு சின்ன அனிமேஷனோட இது ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு அண்ட் உள்ள கொடுத்த டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கு அண்ட் ஒரு லிங்க் செட் பண்ணியிருந்தோம் அதுவும் இந்த இடத்துல இருக்கு ஓகேவா சோ இது வந்து நார்மல் ரெண்டரிங் இன் ரியாக்ட் இப்போ வந்து ரெண்டரிங் எப்படி ஆயிருக்கு அப்படின்றது புரிஞ்சுதா எப்படி ரெண்டர் பண்ணிருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுதா மைக் ஆன் பண்ணும் இல்ல. நீங்க டெக்ஸ்ட்ல போட்டாலும் கூட ஓகே, ஓகே, ஓகே. ஓகேமா, ஓகே. சோ இப்போ ரெண்டர் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இப்போ இதுல உள்ளது வேண்டாம். இப்போ எனக்கு வேற கன்டென்ட் எனக்கு இதுல வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ம்.
ஓகே. இப்ப பாருங்க, நான் உள்ள இமேஜ நான் எடுத்துட்டேன். கரெக்ட்டா? எடுத்த உடனே மேல எனக்கு இது என்ன ஆயிட்டு, இன்விசிபிள் ஆன மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட்டா? பிகாஸ் எனக்கு இந்த காம்போனன்ட் உள்ள இல்ல அப்படின்றத தான் சொல்லுது. ஓகேவா? நமக்கு இது வேணாம். இதையும் நம்ம வந்து எடுத்துறலாம். ஓகே. இப்போ இந்த சோர்ஸ்ல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல ஒரு நியூ ஃபைல் குடுக்குறேன். login.jsx login.jsx அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஓகேவா? ஸோ JSXனா JavaScript XML. ஸோ இது என்ன அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் செஷன்லலாம் நமக்கு வந்து வரும். அதுல வந்து நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஓகே. ஸோ லாகின் டாட் இத வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல RAC இத போட்டாலே வந்து என்ன பண்ணிரும், எனக்கு வந்து இம்போர்ட்டும் ஆயிரும் ரியாக்ட் ஆஸ் வெல் அஸ் எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இப்படியே எனக்கு இது வந்து என்ன ஆயிரும், எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகேவா? ஜஸ்ட் இங்க டைரக்ட்டா என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் லாகின் அப்படின்ன மாரி ஆயிடுச்சு. ஸோ அப்ப நான் திருப்பி வெளிய வந்துட்டு எக்ஸ்போர்ட் லாகின் டிஃபால்ட் அப்படின்றத நான் குடுக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து எனக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ ஏன் குடுக்க வேணாம் அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துலயே என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஃபங்ஷன் ஆரோ ஃபங்ஷனா கிரியேட் ஆகி, இந்த இடத்துலயே எனக்கு என்ன ஆயிருச்சு, எக்ஸ்போர்ட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இப்ப நான் இந்த இடத்துல டிவ் லாகின் இருக்கா? இப்போ நான் இத இந்த இடத்துல ரெண்டர் பண்றேன் அப்படின்னா, என்ன பண்றேன்? இப்ப நான் app.js க்குள்ள வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல லாகின். இப்ப நான் போடும்போதே என்ன காட்டுது எனக்கு? ஸோ லாகின் அப்படின்றது வந்து காம்போனன்ட்ஸ்ல டாட் ஸ்லாஷ் விச் இஸ் ஒரு ஃபோல்டர் வெளிய போகும். ஓகேவா? ஸோ காம்போனன்ட்ஸ்ல லாகினா அப்படின்றது கேக்குது. ஸோ நான் ஸ்லாஷ் குடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்படி நான் குடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு? ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மேல இம்போர்ட் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? ஸோ அவ்வளவுதான். இப்ப எனக்கு எப்படி இருக்கு? லாகின் அப்படின்றது மட்டும் இருக்கு. ஸோ ஏன் எனக்கு லாகின் மட்டும் இருக்குன்னா, app.jsல உள்ள இருந்த எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். கரெக்ட்டா? ஸோ எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். லாகின் அப்படின்றத நான் ரெண்டர் பண்ணி வச்சிருக்கேன். app.jsல. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லாகின் உள்ள எனக்கு என்ன இருக்கு? வெறும் ஒரு div டேக்ல லாகின் மட்டும் எனக்கு இருக்கு. அப்போ இங்க உள்ள இந்த கன்டென்ட் இதுல எக்ஸ்போர்ட் ஆகி app.jsல இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப app.js உள்ள என்ன இருப்பா? login.jsxல என்ன கன்டென்ட்ஸ் இருந்ததோ, அதுதான் எனக்கு இப்ப app.jsxல இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இப்போ இந்த app.js எனக்கு எங்க ரெண்டர் ஆயிருக்கு? index.jsல எனக்கு ரெண்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ ரெண்டரிங் எனக்கு இங்க தான் நடக்கும். இப்ப நான் எத்தன ஃபைல் எனக்கு கிரியேட் பண்றதா இருந்தாலும் பரவால்ல. நான் காம்போனன்ட்ஸ் உள்ளயே என்ன பண்ணிக்கலாம்? ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டு, app.jsல நான் இந்த இடத்துல மட்டும் அந்த இத நான் ரெண்டர் மட்டும் பண்ணி விட்டாலே போதும். ஓகேவா? ஸோ index.jsல நான் எந்த சேஞ்சஸும் பண்ணணும் அப்டின்ற அவசியமே எனக்கு கிடையாது. ஸோ நான் டீல் பண்றது எல்லாமே நான் கிரியேட் பண்ற ஃபைல கூட நான் பார்க்கணும். ஆஸ் வெல் அஸ் என்னோட app.jsக்குள்ள அத கொண்டு வந்து என்ன பண்ணணும்? ரெண்டர் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணாலே இன்னைக்கு என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா நான் பண்ற சேஞ்சஸ் எல்லாமே வந்துரும். ஓகே. இப்போ நான் வந்து login.jsxல என்ன பண்ணியிருக்கேன்? வெறுமனே ஒரு லாகின் மட்டும் தான் இருக்கு. பட் நான் இதுக்கு எந்த ஸ்டைலுமே குடுக்கல. பட் இந்த லாகின் எனக்கு என்ன ஆயிருக்கு? சென்டர்ல அலைன் ஆயி வந்திருக்கு. கரெக்ட்டா? ஸோ இது எப்படி வருது அப்டின்னா, எனக்கு இந்த இடத்துல app.jsல எனக்கு என்ன ஆயிருக்கு? app.css ஓட ப்ராப்பர்ட்டி இம்போர்ட் ஆகி இருக்கு. கரெக்ட்டா? ஓ ஸோ இப்ப நான் இங்க என்ன பண்ணிட்டேன்? இம்போர்ட் app.css இருந்தது இல்லையா? ஸோ அத நான் என்ன பண்ணிட்டேன்? இம்போர்ட் பண்ணியிருந்தத நான் எடுத்து விட்டுட்டேன். ஸோ எடுத்து விட்ட உடனே எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிருச்சு? ஓகே. ஸோ எடுத்து விட்ட உடனே என்ன ஆயிருச்சு, எனக்கு அந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே போய் லாகின் அப்படின்றது எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுல வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா, ம் ஓகே. ஸோ இப்ப நான் இந்த இடத்துல டிவ் லாகின் குடுத்துட்டேன். இப்ப இன்னொரு டிவ் குடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த கோட் என்ன பண்ணுது? எரர் அடிக்குது. கரெக்ட்டா? ஸோ ஏன் எனக்கு இந்த இடத்துல எரர் அடிக்குது அப்படின்னா, ஸோ ரியாக்ட்ல வந்து பிராக்மென்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. விச் இஸ் நான் என்ன பண்ணணும்னா, இந்த மாரி மல்டிபிள் டாக்ஸ் நான் யூஸ் பண்றப்ப என்ன பண்ணணும்னா, அதுக்கு பேரண்ட் ப்ராப்பர்ட்டியா நான் ஒரு டாக்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ இப்ப நான் இதோட பேரண்ட் அப்படின்னு எடுத்தா, எனக்கு இப்ப இங்க யாருமே இல்ல. ஸோ அதனால எனக்கு இப்ப இது என்ன பண்ணுது எனக்கு எரர் அடிக்குது. இதுவே நான் ஒரு டேக் குடுத்தா ஒர்க் ஆகுது. கரெக்ட்டா? ஸோ இப்ப நான் இதே மாரி ஒவ்வொன்னுத்துக்கும் என்னால ஒவ்வொரு ஃபைல் கிரியேட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், இத எடுத்துடுறேன். இத லாகின் இது வேணாம்.
ஸோ, இப்ப இந்த மாரி எரர் வராம இருக்கணும் அப்டின்னா, ஸோ காமனா ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் டாக் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ டிவ் டாக் ஆர் எனி ஒன் ஏதாவது ஒரு டாக் வச்சுக்கோங்க. ஸோ, இப்ப இது உள்ள நான் என்ன பண்றேன்? வெல்கம்னு குடுக்குறேன். அண்ட் தென் அகைன் ஒரு p டாக் குடுத்து react.js அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ, இப்ப எனக்கு என்ன பண்ணல? எந்த எரரும் த்ரூ பண்ணல. பிகாஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த இடத்துல 2 ப்ராப்பர்ட்டிக்குமே ஒரு காமன் பேரண்ட் ப்ராப்பர்ட்டிய வச்சு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி பண்றப்ப நான் இதுல வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எத்தன டாக் வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எத்தன டாக் யூஸ் பண்ணாலும் எனக்கு எரர் இருக்காது. பட் நான் பேரண்ட் ப்ராப்பர்ட்டியே வைக்காம டைரக்ட்டா வரிசையா யூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணும்? எரர் அடிச்சிரும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? இந்த ஃபாண்ட் ஸ்டைல்லாம் எனக்கு எங்க இருந்து வருது? நான் ஆக்சுவலா இங்க app.css நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். பட் எனக்கு எங்க இருந்து இந்த ஸ்டைல்ஸ்லாம் வருதுன்னா, index.jsல index.css நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா? ஸோ அதனால தான் என்ன ஆகுது? எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. விச் இஸ் இந்த ஸ்டைல்ஸ் வந்து எனக்கு அப்ளை ஆகி இருக்கு. புரிஞ்சுதா? ரெண்டரிங் எப்படி நடக்குது அப்படின்றது? ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும்? அதுல எப்படி வந்து வாங்கி வருதுன்னு சொல்லி புரிஞ்சுதா? index.js அதுக்கப்புறம் index.html இந்த 2த்துலயுமே நம்ம கை வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம டீல் பண்ண போறது app.jsx கூட மட்டும் தான். ஸோ அதுல மட்டும் தான் நான் என்னென்ன ஃபைல் கிரியேட் பண்றேனோ, அது எல்லாத்தையுமே ஜஸ்ட் இந்த இடத்துல நான் வந்து ரெண்டர் பண்ணி வச்சா போதும். இப்ப நான் டாக் போட்டேன் இல்லையா? ஸோ அந்த மாரி வாங்கி வச்சாலே போதும். ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. புரிஞ்சுது. ஓகே. ஸோ இப்போ நான் இந்த பிபிடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்ப நான் இவ்ளோ நேரம் நான் உங்களுக்கு என்ன காட்டுனேனோ, அதே தான் வந்துட்டு இந்த இடத்துல எப்படி ரெண்டர் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரியாக்ட்ல வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்? HTML பேஜ் ரெண்டர் பண்றதுக்கு நெறைய வேஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அப்ப அதுல நான் என்ன பண்றேன்? இதுல நம்ம என்ன யூஸ் பண்றோம்? கிரியேட் ரூட் அண்ட் இட்ஸ் மெத்தட் ரெண்டர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். விச் இஸ் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொன்னேனா? எங்க இண்டெக்ஸ் டாட் இந்த இருக்குல்ல. ஸோ கிரியேட் ரூட் அண்ட் தென் ரூட் ரெண்டர். ஸோ இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல ரெண்டர் பண்றோம். ஸோ ரியாக்ட்டோட காம்போனன்ட் ஓகேவா? ஸோ அததான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கிரியேட் ரூட் ஃபங்ஷன் இப்ப எனக்கு என்ன பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் டேக்ஸ் ஒன் ஆர்குமெண்ட் விச் இஸ் கிரியேட் ரூட் ஆஃப் அப்படின்றதுக்குள்ள நான் என்ன பண்றேன்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி போட்டு ரூட்ட கெட் பண்றேன். கரெக்ட்டா? ஸோ அததான் வந்து சொல்லியிருக்காங்க. And the purpose of this function is to define the HTML element where the React component should be displayed. Which is நான் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த create rootல நான் இந்த parenthesisக்குள்ள நான் ஒரு விஷயம் பாஸ் பண்ணாலே அது எனக்கு ஆர்குமெண்ட் கரெக்டா? ஸோ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி இதுல என்ன பண்றேன்? ரூட்ட வாங்கி வைக்கிறேன். கரெக்டா? ஸோ கெட் எலிமெண்ட் பை ஐடி போட்டு ரூட்ட நான் கெட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்படி கெட் பண்ணி வச்சேன் அப்படின்னா, இந்த ரூட் அப்படின்றது இன்னைக்கு யாரு? இங்க உள்ள ஸ்பேஸ் கரெக்டா? விச் இஸ் இப்ப நான் பண்ண போற இந்த ரியாக்ட்டோட ஒர்க் எல்லாமே இந்த இடத்துல எனக்கு டிஸ்ப்ளே ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ அததான் வந்து இந்த இடத்துல டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் லைன்ல உள்ள ரூட் டாட் ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோமா? ஸோ அந்த ரெண்டர் மெத்தட் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டர் மெத்தட்ல வந்துட்டு எனக்கு வந்து எப்படி எந்த இடத்துல எனக்கு ரெண்டர் ஆகுது அப்படின்றது. விச் இஸ் நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ரியாக்ட் ப்ராஜெக்ட் டைரக்டரியில இருந்து நான் என்ன பண்றேன்? பப்ளிக் உள்ள எனக்கு என்ன ஃபோல்டர் இருக்கும்? index.html ஃபைல் இருக்கும். கரெக்டா? ஸோ அதுல யூ வில் நோட்டீஸ் a single div in the body of this file. ஸோ நம்ம இதுல பார்த்தோமா? இதுல வந்துட்டு டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்? ஒரு இது நான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். கரெக்ட்டா? ஸோ அங்க தான் எனக்கு என்ன ஆகும்? இந்த ரெண்டர் மெத்தட் வந்து ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புரியுது தானே உங்களுக்கு? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல ஏதாவது குழப்புதா? ஏதாவதுன்னா சொல்லிருங்க. ஓகேவா? புரிஞ்சுது. ஓகே. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம அங்க ரெண்டர் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்க எக்ஸாம்பிளா குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டிஸ்ப்ளே a paragraph inside an element with the ID of rootக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்? ஒரு அ ஒரு p டாக் நான் டிஸ்ப்ளே பண்ணி காட்டப் போறேன். அப்ப இதுல என்ன பண்ணியிருக்காங்க? கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி மூலமா அந்த இண்டெக்ஸ் டாட் HTMLல ரூட் இருந்தது இல்லையா? ஸோ அந்த ரூட் ஐடிய கெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கான்ஸ்ட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி
ரியாக்ட் டாம் டாட் கிரியேட் ரூட்ல இந்த கண்டெய்னர் அப்படின்றத நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா நம்ம இதுல வந்து என்ன பண்ணுவோம், ஒரே லைனா நம்ம எழுதணும் கரெக்டா. ரூட்ன்ற இதுல டைரக்டா நான் என்ன பண்ணேன், இந்த கிரியேட் ரூட்டுக்குள்ள இந்த மொத்த லைனையும் ஆர்குமெண்டா பாஸ் பண்ணேன் கரெக்டா. பட் இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த லைனை மட்டும் தனியா ஒரு வேரியபிள்ல வாங்கிட்டு அந்த வேரியபிளை இங்க பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்ப ரூட் டாட் ரெண்டர்ல என்ன பண்ணுவோம், நம்ம எப்பவுமே ரூட்டை ரெண்டர் பண்ணுவோம் கரெக்டா. பட் அதுக்கு பதிலா இங்க என்ன பண்ணிருக்காங்க, பி டேக் ரெண்டர் பண்றதால ஸோ பி டேக் உள்ள ஹலோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இருக்கும் இல்லையா, ஸோ டிவ் ஐடி ரூட், ஸோ அந்த ஐடி தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐடி தான் இந்த இடத்துல கெட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இங்க வந்து 2 லைனா நமக்கு கெட் பண்ணியிருக்காங்க. பட் இங்க வந்து எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சிங்கிள் லைன்லயே எனக்கு வந்து கெட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா. எப்படி வேணாலும் நம்ம வந்து கெட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓகே அதே தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா என்ன ஆயிருக்கு எனக்கு, இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் அண்ட் தென் ரியாக்ட் டாம் ஃப்ரம் ரியாக்ட். ஸோ ரியாக்ட் டாம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட ரியாக்ட் காம்போனன்ட்ஸுக்கும் அண்ட் தென் என்னோட ப்ரௌசர் டாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகுறதா எனக்கு இந்த ரியாக்ட் டாம் அப்படின்றது. ஓகேவா. ஸோ சேம் கோட் தான் இங்கேயும் எழுதியிருக்காங்க. இதோட அவுட்புட் எனக்கு என்ன வரும், ஹலோ அப்படின்றது வரும். ஓகேவா. ஸோ புரியுதானே உங்களுக்கு. சேம் கோட் தான். இங்க நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணனோ, அதே தான் வந்து இங்கேயும் வச்சிருக்காங்க. பட் ஆனா இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ரியாக்ட் டாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒன்ஸ் நான் ரியாக்ட் டாமை இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இம்போர்ட் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இம்போர்ட் வெயிட். ஓகே. ஸோ இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட், இம்போர்ட் ரியாக்ட் டாம் ஃப்ரம் ரியாக்ட் டாம் ஸ்லாஷ் கிளைண்ட். ஸோ 2 பேக்கேஜையும் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கான்ஸ்ட் மை எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். விச் இஸ் ஈக்குவல் டு பாரந்தசிஸ்குள்ள என்ன பண்ணிருக்கேன்னா, டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் போட்டிருக்கேன். ஸோ போட்டு இது உள்ள எல்லாமே நம்ம நார்மல் HTML தான். ஓகேவா. ஸோ டேபிள்குள்ள டேபிள் ரோ, டேபிள் ஹெட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், நேம் அப்படின்றத கொடுத்து டேபிள் ரோ க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ரோல ஜான் அப்படின்றத கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரோ கிரியேட் பண்ணி எல்சா அப்படின்றத கொடுத்து இந்த டேபிளை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல இருந்து இதுவரை ஃபுல்லா எனக்கு என்னது, என்னோட HTML தான் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா. பட் கான்ஸ்ட் மை எலமெண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ள பாரந்தசிஸ் உள்ள நான் எழுதியிருக்கேன். ஓகேவா. எழுதிட்டு இப்போ நான் ரெண்டர் பண்றப்போ பாருங்க, கான்ஸ்ட் கண்டெய்னர் இப்போ நம்ம அங்க ரெண்டர் பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் கண்டெய்னர்ல என்ன பண்ணிருக்கேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில ரூட்டை கெட் பண்ணியிருக்கேன். ஸோ கெட் பண்ணிட்டு இப்போ இந்த ரூட்ல என்ன பண்ணியிருக்கேன், கான்ஸ்ட் ரூட் அப்படின்றதுல ரியாக்ட் டாம் டாட் கிரியேட் ரூட்ல கண்டெய்னர் அப்படின்றது, அதாவது இந்த வேரியபிளை இங்க நான் ரெண்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா. வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, ரூட் டாட் ரெண்டர்ல இங்க நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த மை எலமெண்ட் அப்படின்றத நான் ரெண்டர் பண்ணிட்டேன். ஸோ மை எலமெண்ட் உள்ள இப்போ எனக்கு யார் இருக்கா, நேம், ஜான், எல்சா அப்படின்றது இருக்கு கரெக்டா. ஸோ இப்போ இந்த 3 வேல்யூவும் என்ன ஆகும், எனக்கு அந்த டிவ் ஸ்பேஸ்ல போயிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். புரியுதா ரெண்டரிங் எப்படி ஆகுது அப்படின்றது. ஓகே. ஓகே. ஸோ ரூட் நோட் இப்போ வந்து என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் ரூட் நோட்க்கு வராங்க. ஓகேவா. the root node is a HTML element where you want to display the result, which is நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் என்ன பண்ணோம், டிவ்ல டிவ் ஐடி ஈக்குவல் டு ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் கரெக்டா. ஸோ அந்த ஸ்பேஸ்ல தான் எனக்கு என்ன ஆகும், நான் இங்க ஒர்க் பண்ற எல்லாமே வச்சு நான் ரியாக்ட்ல நான் என்னென்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணி எல்லாம் பண்றேனோ, ஸோ எல்லாமே எனக்கு அந்த ஸ்பேஸ்ல தான் என்ன ஆகும், என்னோட ரிசல்ட் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா. ஸோ அததான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சேம் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐடி மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ விச் இஸ் நான் வந்து டிவ் ஐடி ரூட் அப்படின்றதான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. நான் என்ன ஐடி நேம் வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஐடி நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல அந்த டிவ் ஐடி ரூட்டுக்கு பதிலாக டிவ் ஐடி சாண்டி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க கரெக்டா. ஸோ கண்டெய்னர்ல இந்த சாண்டின்ற ஐடியை கெட் பண்ணிட்டு ரூட் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ள இந்த கண்டெய்னரை வாங்கிட்டு சேம் பி டேக் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஜஸ்ட் என்ன ஆயிருக்கு, எனக்கு சாண்டி அப்படின்றது மட்டும் தான் மாறிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணும், எனக்கு இந்த இடத்துல இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இருக்கா, இந்த இடத்துல ரூட்
ஐடி ரூட்டுக்கு பதிலா நான் என்ன நேம் குடுக்கணும்? சாண்டி அப்படின்றத குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் இந்த இடத்துல ரெண்டர் பண்ணுவேன் இல்லையா? எங்க ம். index.jsல இங்க ரெண்டர் பண்றப்போ ரூட்டுக்கு பதிலா சாண்டி அப்படின்றத நான் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ குடுத்தாங்கன்னா இந்த மாரி வந்துரும். ஸோ ஐடி நேம் வந்து ரூட் தான் குடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஓகே. ம். ஸோ சேம் அதே எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு அகெயின் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட்டோட காட்டியிருக்காங்க. ஸோ அவுட்புட் எனக்கு என்ன வரும்? ரெண்டர் பண்ண இந்த p டாக் தான் ரெண்டர் ஆயிருக்கு. கரெக்ட்டா? ஸோ அப்ப அந்த div ஸ்பேஸ்ல இந்த p டாக் போயிட்டு எனக்கு உட்காரும். விச் இஸ் ஹலோ அப்படின்றது வந்து எனக்கு வரும். ஓகேவா? ஸோ அததான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. So you can work on your project. You must have an element with ID equal to Sandy on your index.html page. ஓகேவா? ஸோ index.html ஐடி நேம் நான் என்னன்னு கொடுக்கணும்? ரூட்டுக்கு பதிலா சாண்டி அப்படின்றத நான் கொடுத்துருக்கணும். ஸோ கொடுத்துருந்தாதான் எனக்கு என்ன ஆகும்? ரெண்டர் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ ரியாக்ட் ஜேஎஸ்ல உள்ள ரியாக்ட் டாம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அண்ட் தென் எப்படி வந்து ரியாக்ட் டாம் வந்துட்டு யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, ஸோ என்னோட டாம் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? விச் இஸ் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன்? வெப் பேஜ்ல எனக்கு எஃபிஷியன்ட்டா எனக்கு ஹேண்டில் பண்ணி கொடுக்கணும். கரெக்டா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ரியாக்ட் டாம் வந்து எனக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? So which can also provides the developers with the API containing the various methods to manipulate DOM. So which is DOM manipulate பண்றதுக்கு. So already சொன்ன மாதிரி தான் இந்த browser DOM-க்கும் React component-க்கும் இடையில ஒரு bridge மாதிரி ஆக்ட் ஆகிறது தான் இந்த React DOM அப்படின்றது. ஓகேவா? ஸோ எப்படி வந்து அதை யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எதுவா இருந்தாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். கரெக்டா? ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு தென் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ install the React DOM package, use the following command now. Okay. ஓகே. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? npm i react DOM அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட் குடுத்து நான் என்ன பண்ணிக்கலாமா? இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா? பட் இப்போ உள்ளது வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ அதே நீங்க போடுங்க. போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த பேக்கேஜ்லயே என்ன ஆயிரும்னா, நமக்கு React DOM-ம் சேர்ந்தே நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிரும் தான். ஓகேவா? ஸோ தனியா வந்து போடணும்னு அவசியம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிரும் தான். இன்ஸ்டால் ஆயிட்டு, இப்போ வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆயிருச்சா? இல்லையா? அப்படின்றத நான் செக் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். என்னோட டிபெண்டன்சி ஃபைல் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் எனது package.json. கரெக்ட்டா? ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும்? ம். ஸோ package.json உள்ள வந்து பார்க்கணும். இந்த இருக்கா? ஸோ ரியாக்ட்டோட வெர்ஷன் என்னது எனக்கு 19. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் 19. ஸோ 19 அப்படின்றது எனக்கு ஷோ ஆகுது. அண்ட் ரியாக்ட் டாம். ஸோ நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஷோ பண்ணேன் இல்லையா? ஸோ அந்த கமெண்ட்ஸ் மட்டுமே போடுங்க. ரியாக்ட் டாம் எல்லாமே சேர்ந்தே நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஓகேவா? ஸோ ரியாக்ட் டாமோட வெர்ஷன் 19. ஸோ ரெண்டுமே எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நீங்க எது இன்ஸ்டால் பண்ணாலும் பரவாயில்ல. ஒன்ஸ் நீங்க package.jsonக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அஸ் வெல் அஸ் அதோட வெர்ஷன் என்ன அப்படின்றத இந்த இடத்துல காட்டிடும். ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்ன? அதோட வெர்ஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ அந்த வெர்ஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆயிடும். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ அதுதான் வந்து இங்க காட்டியிருக்காங்க. ஸோ ரியாக்ட்டோட வெர்ஷன் இங்க 18 இருக்கு. பட் இப்போ உள்ள லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 19 தான். ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு 19 இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் ரியாக்ட் டாம், ரியாக்ட் ஸ்கிரிப்ட் ஸோ இது எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபங்ஷன்ஸ் ப்ரொவைடட் பை ரியாக்ட் டாம். ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு என்னென்ன ஃபங்ஷன்ஸ்லாம் இதால ப்ரொவைட் ஆகுது ரியாக்ட் டாமால அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு எனக்கு ரெண்டர் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டர் பண்றதுக்கு தான் இது என்ன ஆகுது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இது வந்து எனக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ விச் இஸ் நான் வந்து சிங்கிள் காம்போனன்ட்ட ரெண்டர் பண்றதா இருக்கட்டும், அப்படி இல்ல நான் மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் ரெண்டர் பண்ணணும் அப்படின்னாலுமே, எனக்கு என்ன ஆகுது இந்த ரெண்டர் ஆஃப் மெத்தட் ரியாக்ட் டாம் மூலமா தான் எனக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ தென் ஃபைண்ட் டாம் நோட் ஆஃப் அப்படின்றது. விச் இஸ் இப்ப நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்ட்டிகுலர் காம்போனன்ட்ட மட்டும் சூஸ் பண்ணி எனக்கு ரெண்டர் பண்ணணும்னு வைங்களேன். அந்த டைம்லயே என்ன ஆகுது எனக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஸோ அன்மவுண்ட் காம்போனன்ட் அட் நோட். ஸோ இதுல என்ன அப்படின்னா, இப்ப நான் ஏதாவது ஒரு காம்போனன்ட் வந்து நான்
அன்மவுண்ட் விச் இஸ் நான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, அன்மவுண்ட்னா ஒண்ணும் இல்ல. ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, தென் அந்த ரியாக்ட் காம்போனன்ட்ட நான் என்ன பண்ணுவேன், பர்ட்டிகுலரா ஒரு இடத்துல இருந்து நான் ரெண்டர் பண்ணி வச்சிருப்பேன். கரெக்ட்டா? ஸோ அது ஜஸ்ட் நான் கமாண்ட் பண்ணி விட்டாலும் எனக்கு என்ன ஆகும், அது ரெண்டர் ஆகுறது எனக்கு ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த மாரி நான் ஃபங்ஷன்ஸ என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஹைட்ரேட் ஆஃப். ஸோ இந்த ஹைட்ரேட் வந்து மோஸ்ட்லி என்ன ஆகும்னா, சர்வர் சைட் ரெண்டரிங் விச் இஸ் பேக் எண்ட்ல தான் நமக்கு வந்து மோஸ்ட்லி யூஸ் ஆகுற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ தென் கிரியேட் போர்ட்டல் ஆஃப். ஆம் ஓகே. ஸோ இந்த கிரியேட் போர்ட்டல் ஆஃப் எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் த கரண்ட் டாம் ஹைரார்கி ஓகே, ஓகே. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, எனக்கு பேரண்ட் ப்ராப்பர்ட்டில இருந்து சில்ட்ரன் ப்ராப்பர்ட்டிக்கு வருதுன்னு வைங்களேன். ஸோ ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து படிப்பீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஜஸ்ட் அதுல என்ன இருக்கும்னா, என்னோட பேரண்ட் கிட்ட இருந்து நான் என்ன பண்ணிக்கலாம், ப்ராப்பர்ட்டிய எக்ஸ்டெண்ட் பண்ணி என்னோட சைல்டு எலமெண்ட் வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாரி இதுக்கும் வந்து எனக்கு ரியாக்ட் டாமோட ஃபங்ஷனாலிட்டீஸ் எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு ரியாக்ட் டாம்னா என்ன? ரெண்டரிங் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு? யாஹ்! ஸோ இப்போ இதே மாரி தான். ஸோ இல்ல எனக்கு வந்து வேற ஃபைல் வேணும்னு வைங்களேன். இப்ப நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன். இப்போ நான் வந்து அபவுட் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ன்னு போடுறேனே. ஸோ சும்மா போடுறேன். ஸோ இப்போ இந்த அபவுட்லயும் ஸோ இப்போ இந்த அபவுட்குள்ளேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ அபவுட் பேஜ். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த மாரி குடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ லாகின் டாட் ஜேஎஸ்எக்ஸ் இப்போ அபவுட் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஸோ அபவுட் வந்து இப்போ எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகியிருக்கு. பட் எனக்கு எந்த இடத்துலயும் என்ன ஆகல, நான் இம்போர்ட் பண்ணல. இப்போ நான் இந்த ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ் ஜேஎஸ்ல இப்போ நான் அபவுட்ன்னு தான் போட்டேன். கரெக்ட்டா? ஸோ ஏபிஓயூ இப்போ நான் போட்டோனே நீங்க டாப்ல வந்துருச்சு. ஜஸ்ட் நான் இத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, எனக்கு இந்த இடத்துல மேலேயும் எனக்கு அபவுட் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் அபவுட்ட இப்படியும் ரெண்டர் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இப்படியும் போடலாம். ஓகேவா? ஸோ 2 வேஸ்ல நான் ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இது வந்து சிங்கிள் டேகா இப்படியும் நான் போட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா, இப்படியும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி போட்டாலும் வந்து எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல ரெண்டர் ஆயிரும். இந்த இருக்கா? ஸோ அபவுட் பேஜா எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுதா? ஸோ புரியுதா உங்களுக்கு ரெண்டரிங் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு? ஸோ இந்த மாரி எனக்கு எத்தன ஃபைல்ஸ் வேணும்னாலும் நான் என்ன பண்ணிக்கலாம்? காம்போனன்ட்டா நான் செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் காம்போனன்ட்டா செப்பரேட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ரியாக்ட் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், லாகின்க்கு தனி பேஜ் வச்சிருக்கேன். அபவுட்க்கு தனி பேஜ் வச்சிருக்கேன். ஹோம்க்கு தனி பேஜ் இந்த மாரி நான் தனித்தனி காம்போனன்ட்டா என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு பேஜையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த அபவுட் வந்து எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன்னு வைங்களேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து இப்போ நான் HTML-ஆ இருந்தா நான் என்ன பண்ணுவேன், ஃபுல்லா எல்லாத்தையும் சூஸ் பண்ணி ஃபுல்லா கமெண்ட் பண்ணி வைப்பேன். கரெக்ட்டா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் இத மட்டும் ரிமூவ் பண்ணாலே போதும். இத ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆர் நான் இந்த ஒரு லைன மட்டும் கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்னோட என்டயர் டேக்க நான் எந்த சேஞ்சஸும் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ இதுல மாத்துனாலே இப்போ உள்ள போய் பாருங்க. எனக்கு அபவுட் போயிருச்சா? ஸோ ஆஸ் வெல் அஸ் ரியாக்ட்ல நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்த்திருந்தோம். ஒவ்வொரு வாட்டியும் ரெஃப்ரெஷ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா? இப்ப நான் இந்த இடத்துல ஜஸ்ட் ரெண்டர் பண்றேன் அப்படின்னா, அதுவே வந்து எனக்கு என்ன பண்ணிருது? கீழ டெர்மினல் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஜஸ்ட் நான் இங்க சேஞ்ச் பண்ண அந்த இடத்துல எனக்கு மாறிக்கிட்டே வருது. கரெக்ட்டா? ஸோ நான் பண்ணிட்டேன். ஸோ சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. விச் இஸ் நான் ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுவேன்னா, ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? இன்னைக்கு வந்து செஷன் அவ்வளதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகேம்மா, ஓகே. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஆர் எல்ஸ் நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இல்ல. ஓகே. ஸோ நீங்க வந்து அத இன்ஸ்டால் மட்டும் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஒர்க் பண்ண தான் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பிராக்டிஸ் கிடைச்ச மாரி இருக்கும். ஓகேவா? தேங்க் யூம்மா. தேங்க் யூ. புரியல என்னது?
நீங்க ஏன் ஏஜ் தானவா? புரியல என்ன கேட்குறீங்கன்னு சொல்லி. ஹலோ? இல்ல நான் 3 இயர் இல்லையே! ஓகேம்மா, ஓகே. அச்சச்சோ! அப்படிலாம் எதுவும் இல்லடா. அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏன் திடீர்னு கேட்டீங்க? வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன். அது வந்து என்னோட தங்கச்சியோடது. அவ 3 இயர் படிக்கிறா. ஸோ, அதனால அவளோட வாட்ஸ்அப்ல இருந்து வரும். அவளோட வாட்ஸ்அப் வந்து என் லேப்ல வந்து லாகின் ஆகி இருக்கு. அதனால வரும்ப்பா. ஓகேம்மா, ஓகே.